ஓகே நாம் பார்க்க போற தலைப்பு உற்பத்தி வளங்கள். தலைப்பு உற்பத்தி வளங்கள். உற்பத்தி வளங்கள் அல்லது தனித்தனி வளங்கள் என்று சொல்லுங்க. உற்பத்தி வளங்கள் வளங்கள் ப்ரொடக்ஷன் ரிசோர்சஸ் சொல்றது அல்லது ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப நாம இதுக்கு முதல்ல படிச்சோம் பொருள். பொருள் இப்ப படிக்க பொருள் வளம். இந்த பொருளும் வளமும் பொருளும் வளமும் வேறுபடும். அது எதற்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்து. பொருளும் வளமும் வேறுபடும், எதற்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்து. நல்ல கவனிச்சுக்கொள்வோம். இறுதி நுகர்வுக்கு தான் பயன்படுதுண்டா அது பொருள். இப்போ இறுதி நுகர்வுக்கு தான் பயன்படுதுண்டா அது பொருள். இல்ல அது இன்னொரு பொருளை உருவாக்க பயன்படுமெண்டா, அது உற்பத்திக்கு பயன்படுமெண்டா அது பாருங்க இலகுவா வேறுபடுது. மாக்கப்பயன் என்ன வரும்? பெரும்பாலும் நாம் என்ன எடுப்போம்? பொருளாக எடுத்துக்கோம். இதை கொண்டு இன்னொரு உற்பத்திக்கு நாம பயன்பட போறது இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், சரி இப்ப படிப்பிக்க பயன்படுத்தானே? எஸ். சில சந்தர்ப்பங்கள்ல சில உற்பத்திகள் சில விடயங்கள் பொருளா வரும், வளமாவும். பொருளா வரும், வளமாவும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சீனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீனி என்ன? சீனி நம்ம வீட்டுக்கு சீனி வாங்கினோம்னா நுகர்வுக்கு தானே பயன்படுது. அப்ப அந்த இடத்துல அது எதுக்குள்ள வந்துடும்? பொருள். ஒரு உணவகம் எல்லாம் சீனி என்னதுக்கு வாங்குவாங்க? அவங்க டீ ஊத்துறதுக்கெல்லாம் வாங்குவாங்க. அப்ப அது இன்னொரு உற்பத்திக்கு பயன்படுதா? அப்ப அது எதுக்குள்ள வந்துடும்? அப்ப சில டைம்கள்ல ஒரே உதாரணம் தான் ரெண்டுத்துக்குள்ளே வரும். அப்ப நீங்க அதை எப்படி வேறுபடுத்திப்பீங்கன்னா, நுகர்வுக்கு பயன்படுதுண்டா அதுக்கு என்ன பேர்? பொருள். உற்பத்திக்கு பயன்படும்டா அதுக்கு பேர். நாங்க இப்ப போறோம் உற்பத்தி வளங்கள் அல்லது வளங்கள். உற்பத்தி வளங்கள் என்று சொல்றதுக்குள்ள மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு பயன்படும் தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் என்றா நிச்சயமா அதுக்கு என்ன அவசியமாக சொல்லுங்க? பொருட்களும் சேவை. பொருட்கள் சேவைகள் இன்றி மனித தேவைகள் விருப்பங்கள் ஒருபோது என்ன செய்யப்படாதுப்பா? பூர்த்தி செய்யப்படா. உங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றா அதுக்கு நிச்சயமா என்ன அவசியம்? பொருட்கள் சேவைகள் அவசியம். அந்த பொருட்கள் சேவைகள் ரெண்டு விதமா கிடைக்கும் சொல்லிதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒண்ணு இயற்கையிலிருந்து விலை இல்லாம அமைய செலவின்றி கிடைக்கும், அதுக்கு பேர் தான் படிச்சோம் இலவச பொருள். இல்லைன்னா மனிதன தலையிட்டால வளங்களை ஒன்றிணைச்சு உற்பத்தி செஞ்சு கிடைக்கும், அதுக்கு பேர் தான் பொருளாதார பொருள். இங்க சொல்ல வர விஷயத்துல தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு பயன்படும் அல்லது அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடாக பயன்படும் பயன்படுகிற அனைத்தும் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வளங்கள் என்று சொல்றதுமா ரிசோர்சஸ் என்று சொல்றது பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு எவற்றையெல்லாம் உள்ளீடுகளா பயன்படுத்துகிறீங்களோ, இன்புட்டா நீங்க எதெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுக்கெல்லாம் தான் நான் பேர் வச்சிருக்கோம் என்னடா? வளம் என்று சொல்லி. அப்ப வளங்கள் என்பது பிள்ளை மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் என்ன செய்வதற்கு? உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடாக பயன்படுகிற அனைத்தும் வளம் என்று சொல்லும். நீ இங்கிருந்து போனமா கன்செப்ட், இதுவரைக்கும் போனமா கன்செப்ட். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு
உள்ளீடுகளாக பயன்படுகிற அனைத்தும் என்ன சொல்லுவோம்? இப்ப அந்த தளபாடத்தை உற்பத்தி செய்யணும்டா அந்த தளபாடத்தை உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடா பயன்படுத்துகிற மரம் ஒரு வளம் தான் போகும். அந்த தளபாட மரத்தெல்லாம் வெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுகிற மெஷின்கள், இயந்திரங்கள், அதுவும் ஒரு வளத்தான். இப்ப இந்த இடத்துல நான் இங்க கல்வி என்ற உற்பத்தி நடக்குது. இந்த கல்வி என்ற உற்பத்திக்கு அவசியமான இந்த தளபாடமா இருக்கட்டும், இந்த ஒயிட் போர்டா இருக்கட்டும், இந்த மாக்க பெண்ணா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கட்டிட தொகுதியா இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுக்குள்ள வரும்? வளங்கள். அப்ப வளம் என்று சொல்றது பிள்ளை உற்பத்தி வளம் அல்லது வளம் என்று சொல்றது மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் என்ன செய்வதற்கு உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடுகளாக பயன்படுகிற அனைத்தும் என்ன சொல்ல பிள்ளைகள் வளம். அப்ப இலகுவா சொல்லி சொன்னா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடுகளாக பயன்படுகிற அனைத்தும் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பிள்ளைகள். அப்ப வளம் என்ன சொல்லுவோம்? பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடுகளாக பயன்படுகிற அனைத்தும் வளம். மீண்டும் ஒரு சொல்லுங்க. அனைத்தும் வளம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் பொருட்கள் சேவைகள் அவசியம்? மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும். இனி மனித தேவைகள் விருப்பங்களை ஏன் பூர்த்தி செய்யணும்னு கேட்டா இனி அது பூர்த்தி செய்துதான் ஆகணும். இல்லைன்னா உயிர் வாழ முடியும். சரிதானே? இந்த வளங்களை நாம பொருளியல் பிள்ளைகள் வளங்களை நாம பொருளியல்ல ரெண்டா பிரிப்போம். உற்பத்தி வளங்களை பொருளியல்ல ரெண்டா பிரிப்போம். ஒரு வகை வளம் இருக்குமா? பொருளாதார வளம். பொருளாதார வளம் கடந்த வகுப்புல படிச்சோம். பொருளாதார பண்டம். இப்ப பாக்குறோம் பொருளாதார வளம், எக்கனாமிக் ரிசோர்சஸ் சொல்லுவோம். அடுத்து இன்னொரு வகை வளம் இருக்கு பிள்ளைகள், பொருளாதார மல்லாவலம். எக்கனாமிக் ரிசோர்சஸ் சொல்லுவோம். உற்பத்தி வளங்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சொல்ல 2 வகை உண்டு. பொருளாதார வளம், பொருளாதார மல்லம். நாங்க கடந்த வகுப்புல இதே மாதிரி ஒரு தலை படிச்சோம். அந்த பொருட்களை 2ஆ பிரிச்சோம். பொருளாதார பண்டம், பொருளாதாரம் நல்லா பண்ணும். அதை நான் உங்களுக்கு இலகு ஒரு வேறுபாடு ஆரம்பிக்கும் போதே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். பொருள் என்றா எதுக்கு பயன்படணும்? இறுதி நுகர்வுக்கும். வளம் என்றா எதுக்கு பயன்படணும்? உற்பத்திக்கும். இப்ப இதே சூரிய வெளிச்சம் இருக்கு பாருங்க. இப்ப இதே சூரிய வெளிச்சம் இப்ப நீங்க சாதாரணமா வீடுகள்ல இருக்கும் போது இந்த சூரிய வெளிச்சத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, நுகர்றீங்கன்னா அது அந்த இடத்துல பொருளுக்குள்ள வந்துடும். அந்த இடத்துல அது பேர் பொருளாதாரம் அல்ல பொருள். அதே சூரிய வெளிச்சம் ஒரு உற்பத்திக்கு பயன்படும் போது, இப்ப இங்க நடக்கிறது ஒரு உற்பத்தியோட தானே பிள்ளை. இப்ப இந்த உற்பத்திக்கு இந்த சூரிய வெளிச்சம் பயன்படுத்த அது எதுக்குள்ள வந்து சொல்லுங்க? வளம். அது அந்த இடத்துல வரும். பொருளாதாரம் அல்ல வளம் என்பது. சில வேளை ஒரே விடயம் தான் அது பொருளாகவும் கருதப்படும், வளமாகவும் கருதப்படும். அது நீங்க என்ன தேவைக்கு பயன்படுத்துறீங்க என்பதை பொறுத்து இருக்கு. சரி, அப்ப வளங்களை நாம 2ஆ பிரிப்போம். பொருளியல்ல ஒன்று பொருளாதார வளம், மற்ற பிள்ளை பொருளாதாரம் அல்ல வளம். 2ஆ பிரிப்போம். ஓகே, நான் ஒரேடியா பேசிட்டு வரேன். சரி பாருங்க. நாங்க பொருளாதார வளம் என்ன சொன்னோம்? எக்கனாமிக் ரிசோர்சஸ். பொருளாதார வளம் சொல்லுது. பொருளாதார வளம் எக்கனாமிக் ரிசோர்சஸ் சொல்லுது பிள்ளைகள். உட விலை கொடுங்க. அமைய சில ஒன்றை ஏற்று. அவன் முதலாவது ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சது பாருங்க வார்த்தை அமைய சில ஒன்றை ஏற்று. அப்ப நிச்சயமா அங்க நீங்க அந்த உற்பத்திக்கு அந்த வளத்தை பயன்படுத்திக்க இன்னும் ஒரு வளத்தையோ இல்லை இன்னும் ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்? இழக்க வேண்டி வரும். அமைய சில ஒன்றை ஏற்று உற்பத்திக்கு பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படும் எல்லையற்ற
மனித விருப்பத்துடன் எல்லையற்ற மனித விருப்பத்துடன் ஒப்பிடுகையில் ஒப்பிடுகையில் அருமைத்தன்மையான பிள்ளைதான் அருமைத்தன்மையான அதான் சொல்லுவோமா அருமையான வளங்களை தான் பிள்ளை நாம சொல்லுவோம். என்ன வளம் சொல்லுவோம்? பொருளாதார வளம் என்று சொல்லுவோம். பொருளாதார வளம் என்பது அமையச்சல ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படுகிற எல்லையற்ற மனித விருப்பத்தோட ஒப்பிடுகையில அருமத்தன்மையான வளம் பிள்ளை அங்க ஸ்கேசிட்டிக்கு அருமையா இருக்கும், வளங்கள் ரொம்ப மிகையா இருக்குமா ரொம்ப குறைவா இருக்குமா? ரொம்ப குறைவா இருக்கு பிள்ளை. அதான் நம்ம சொல்லுவோம் பொருளாதாரம். இந்த பொருளாதார அந்த வார்த்தையை பாருங்களேன், என்னைக்குமே இந்த வார்த்தை பார்த்து கூட எக்கானமி, இந்த பொருளாதாரம் என்பது எக்கானமி. எக்கானமி என்று அதன் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வடிவம் ஈ என்ற அடையாளம் பயன்படுத்துவோம் தெரியுமா? ஈ என்ற ஒரு வாகனங்கள்லாம் நம்ம ஓட்டைக்க பெரும்பாலும் அந்த வாகனங்கள்ல எரிபொருள் வர 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 என்ன செய்து குறைஞ்சிட்டே வருதுன்னா இந்த ஈ என்ற அடையாளம் என்ன செய்யும்? பெரும்பாலும் 10. அப்ப அதுல நம்ம என்ன விளைக்கணும்? எரிபொருட்கள் குறைஞ்சிட்டு வருது. அப்ப அதை எப்படி பயன்படுத்துங்க? சிக்கனமா பயன்படுத்துங்க என்பதுதான் அந்த அடையாளம் காட்டலாம். அந்த ஈ தான் சிக்கனம். சிக்கனம் என்பது மறுவார்த்தை தான் பொருளியல். பொருளியல்னா அது எப்படி இருக்கும்னா சிக்கனமா இருக்கணும். அப்படின்னா வளங்கள் அங்க என்ன செய்யக்கூடாது? வீணடிக்க கூடாது பிள்ளை. பாருங்க, இப்ப நான் வளத்தை எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லி ரைட் ஓகே, இன்னைக்கு ஒரு விடுமுறை கொடுத்தா அவ்வளவுதான் 2 hour மேக்சிமம் அந்த வளத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரியா வினைத்திறனா பயன்படுத்தி இருக்கோம். அப்போ நம்ம பொருளாதார வளம் என்று சொல்றது அமையச்சல ஒன்றை ஏற்று அமையச்சல ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படும் எல்லையற்ற மனித விருப்பத்தோட ஒப்பிடுகையில அருமைத்தன்மையான வளம் பொருளாதார வளம். சரி, இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன். நான் மார்க் பண்ணிருக்க இந்த 3 வார்த்தைகளும் பிள்ளை, இந்த 3 வார்த்தைகளும் கட்டாயம் வரைவிலக்கணத்தில் இருக்கும். என்ன பண்ண வார்த்தைகள் 3? அமையச்சல ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு பயன்படுகிற எல்லையற்ற மனித விருப்பத்தோடு ஒப்பிடுகையில எப்படியாப்பட்ட வளமா? அருமத்தன்மை. சார், இந்த எல்லையற்ற மனித விருப்பம் எல்லாம் சொல்லணுமா? கட்டாயம் கிடையாது. நீங்க வரவிலக்கணத்தை எளிமையாக்கி இப்படி படிச்சுக்கலாம். அமையச்சல ஒன்றை ஏற்று உற்பத்திக்கு பயன்படுகிற எப்படியாப்பட்ட வளம்? அருமைத்தன்மையான வளம் என்னன்னு சொல்லுவோம்? பொருளாதாரம். அல்லது நீங்க இப்படி சொல்லிக்கலாம், உற்பத்திக்கு பயன்படுகிற அமையச்செலவு கொண்டதும் அருமத்தன்மை உடையதுமான வளம் என்னன்னு சொல்லுவோம்? பொருளாதாரம். ஆனா கட்டாயம் நீங்க வரவிலக்கணம் செய்ய பொருளாதார வளங்களுக்கு இந்த 2 வார்த்தைகளும் கட்டாயம் வரவிலக்கணத்தில் இருக்கும். என்ன 2 வார்த்தை? அமையச்செலவு உடையது, அருமத்தன்மை. இவ்வளவு எழுதி போட்டு அமையச்செலவு உடையதும் அருமத்தன்மையானதும் நுகர்வுக்கு பயன்படும் வளம் பொருளாதார வளம். அப்ப அதுக்கு நுகர்வுக்கா உற்பத்திக்கா? உற்பத்திக்கு. வளமண்ட எங்க பயன்படணும்? உற்பத்தி. பண்டமண்ட அதுக்கு பயன்படணும் நுகர்வு. பாருங்க, இலகோ வேறுபடுத்திக்கிட்டு. அப்ப என்னடா சொல்லுவோம்? பொருளாதார வளம் எக்கனாமிக் ரிசோர்சஸ் சொல்றது. சொல்ல அமையச்செலவு ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படும் எல்லையற்ற மனித விருப்பத்துடன் ஒப்பிடுகையில வளங்களுக்கு சொல்லுவோம் பொருள். சார், இது ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு பெரிய வரைவிலக்கணமா இருக்கு. சரி, அப்ப நீங்க அதை எளிமைப்படுத்திக் கொடுங்க. எப்படி அதை எளிமைப்படுத்தி கொடுங்க? அமையச்செலவு ஒன்றை ஏற்று உற்பத்திக்கு பயன்படுகிற அருமைத்தன்மையான வளம் பொருளாதார வளம். அப்ப உங்களுக்கு எழுத வேண்டிய வார்த்தை 2 வார்த்தை. என்னப்பா அந்த 2 வார்த்தை சொல்லுங்க? அவ பொருளாதார வளம் என்றா அந்த 2 வார்த்தை கட்டாயம் இருக்கணும். சொல்லுங்க, அந்த 2 வார்த்தை உண்டு. ஒன்று அமையச்செலவு உடையது, அப்புறம் 2வது சொல்லுவோம் அருமையானது. அவ்வளவுதான் விஷயம். அதோட உற்பத்தி என்ற வார்த்தை சேர்த்துக் கொடுங்க, வரவிலக்கணம். அப்ப நாம அதை கொஞ்சம் வேறு விதமா சொல்றேன்னா, உற்பத்திக்கு பயன்படுகின்ற அமையச்செலவு உடைய அருமைத்தன்மையான வளம் பொருளாதார வளத்தை அழைப்போம். ஓகேதான். இந்த பொருளாதார வளங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பொருளாதார வளங்களை
4 வகையா பிரிச்சு பொருளாதார வளங்களுக்கு 4 வகை உதாரணம் சொல்லுவோம். அப்போ என்னடப்பா அந்த 4 உதாரணங்கள் கேட்ட பிள்ளைகள் பொருளாதாரம் 4 இருக்கு பிள்ளைகள். அதுல ஒன்றுதான் நான் சொல்லுவோம் நிலம் என்று சொல்லி நிலம். அடுத்து 2வது உழைப்பு, அடுத்து 3 மூலதனம், அடுத்து 4 முயற்சி. இப்போ இதே 4 விடயங்கள் தான் நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம். உற்பத்தி காரணிகள் என்ற பெயர். உற்பத்தி காரணிகள் என்ற பெயர். இப்போ பொருளாதார வளங்கள் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க? 4 வகைப்படும். 4 வகை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இப்ப நான் இந்த உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன உதாரணங்கள் போட்டிருக்கேன். பட் நீங்க உதாரணத்தை மனப்பாடம் பண்ணுன்ற அவசியம் இல்ல. நீங்க விலகி எடுத்துக்கீங்க, நீங்களே இன்னொரு உதாரணம் எழுதுவீங்க. இப்ப நான் மேலோட்டம் ஒரு ஐடியா தானே. நிலம் என்று சொல்றது பிள்ளை பெரும்பாலும் நிலம் என்றா நாம நினைச்சுப்போம் பூமி மட்டும் தானே. பூமி மட்டுமல்ல, நிலம் என்றா உற்பத்திக்கு பயன்படுவாரு எங்கிருந்து கிடைக்கப்பெறுகிற இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுவார் தான். உதாரணத்துக்கு நாங்க ஒரு தளபாட உற்பத்தி எடுத்துக்கோமாடா. இப்ப தளபாட உற்பத்தி எடுக்க போறோம், இந்த மேசகதிர உற்பத்தி எடுக்க போறோம். அப்ப இந்த மேசகதிர உற்பத்தி தளபாட உற்பத்தியில இருக்கிற நிலம் எது? இயற்கையிலிருந்து கிடைக்கிற மரம். அப்ப இயற்கையிலிருந்து கிடைக்கிற மரம். அப்ப காட்டில் உள்ள என்ன காட்டில் உள்ள மரங்கள். அப்ப காட்டில் உள்ள மரங்கள் என்ன போல இயற்கையிலிருந்து தானே கிடைக்கப்பெறுது. அப்ப அது இதுக்குள்ள வரும் நிலம் என்பதுக்குள்ள வரும். உழைப்பெண்டா அந்த தளவாட உற்பத்தியில ஈடுபடுகிற ஊழியர். தளவாட உற்பத்தியில் ஈடுபடுகிற ஊழியர் தச்சர். பெரும்பாலும் யாரா இருப்பாங்க? தச்சர். மூலதனம் என்னமா அங்க இருக்க அந்த தளவாட உற்பத்தியில இருக்க மனிதனால பயன்படுத்துற மனிதனால உருவாக்கப்பட்ட சாதனை. இப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட சாதனை என்ன பிள்ளை? இயந்திரங்கள். என்ன பிள்ளை? அங்க இருக்க இயந்திரங்கள். இப்ப மரத்தை சீவுகிற மெஷின்கள் இருக்குதானே, மரம் சீவுகிற மெஷின்கள், அதெல்லாம் வரும் மூலதனத்துக்குள்ள. சரி, அடுத்து ஆணிகள் வரும் பிள்ளை. இப்ப இந்த உற்பத்தி தளபாடத்தெல்லாம் பொருத்துறதுக்கு ஆணிகள் தேவைப்படும், அதெல்லாம் வரும் மூலதனம். முயற்சி என்று சொன்னோமா அது முழு நிறுவனமும். அப்போ தளபாட விற்பனை நிலையம், தளபாட விற்பனை நிலையம் அல்லது தளபாடத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்கன்னா தளபாட ஏற்றுமதி வணிகம். அதுதான் சொல்லும் பிள்ளை என்னதுங்களா முயற்சிக்கு சொல்லும். நீங்க பெரும்பாலும் இப்ப நீங்க நான் ஒரு உதாரணம் கொடுத்த மாதிரி இப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்ச உடனே நீங்க இன்னொரு உதாரணத்தை நீங்களா உருவாக்குவீங்க. அப்ப பெரும்பாலும் சொல்ல பிள்ளை இப்போ பொருளாதார வளங்கள் எத்தனை வகைப்படும்? சொல்லப்படி 4 வகையும். இந்த 4 வளங்களையும் நாங்க மேலும் 2ஆ பிரிக்க போறோம். இந்த 4 வளங்களையும் 2ஆ பிரிக்க போறோம். அப்ப இந்த 4 வளங்களையும் நம்ம 2 தலைப்புல காட்ட போறோம். இதை கவனிச்சு போறோங்க பிள்ளை. இந்த 4 வளங்களை 2 தலைப்புல காட்டும். இந்த நிலமும் மூலதனமும் சேர்த்து சொல்ல பிள்ளைகள் ஆதன வளம் அல்லது சொத்து வளம் என்று சொல்லுவோம். ஆதன வளம், சொத்து வளம் என்று சொல்லுவோம். எது ஆதன வளம், சொத்து வளம்? நிலமும் மூலதனம். அதே மாதிரி ராசா இந்த உழைப்பையும் முயற்சியை சேர்த்தா நான் சொல்ல பிள்ளைகள் மானுட வளம் அல்லது மனித வளம் என்று சொல்லுவோம். ஓகேயா? பாருங்க. அப்ப ஆதன வளங்கள், மானுட வளங்கள். ஆதன வளம், மானுட வளம். எது ஆதன வளம் சொல்லுங்க? நிலமும் மூலதனமும் சேர்த்தா என்ன பேர் சொல்லுவோம்? ஆதன வளம் அல்லது சொத்து வளம். உழைப்பும் முயற்சியும் சேர்த்தா மானுட வளம் அல்லது மனித வளம் சொல்லுங்க. இப்படி ஒரு தலைப்புல நீங்க பேச்சுக்கலாம். அப்ப பொருளாதார வளங்கள் 2 பிரிவுகள் கொண்டது அப்படி சொன்னா தானே. அப்ப என்ன பண்ண 2 பிரிவுகள் சொல்லுங்க உண்டு. ஆதன வளம், மற்றது மானுட வளம் சொல்லுங்க. ஃபைனலா இந்த பொருளாதாரம் பொருளாதார வளத்தின் இந்த பொருளாதார வளத்தின் பண்புகள் பத்தி பேசப்படும். பொருளாதார வளத்தின் பண்புகள். அப்ப பொருளாதார வளத்தின் பண்புகள் பத்தி பேசக்க இலகுவான விஷயம் 3 பண்பு இருக்கு. அந்த 3 பண்புல 2 பண்பு வரவிலக்கணத்துல இருக்கு. என்ன 2 பண்பு வரவிலக்கணத்துல இருக்கிறத கொண்டு அமைய செலவுடையது, மற்றது அருமையான. பாருங்க, வெரி சிம்பிள். வடிவா கவனிச்சுக்கணுமா? எப்பவுமே ஒரு வகுப்புல படிக்க 100% நம்ம மைண்டுக்கு போய் சரி.
அது 100% விளங்குமான்னு கேட்டா விளங்கும், பட் அவ்வளவு மைண்ட் போய் ஸ்டோர் ஆகாது. அப்ப அந்த வகுப்பு எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு 50% அல்லது 40% உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகம், படிச்ச தலைப்பு ஞாபகம் இருக்கும். சரி, ஆமா, பொருளாதாரம் படிப்பிச்சாங்க. அதுல உதாரண நிலமுழைப்பும் ஆராய்ச்சி. அதை தாண்டி மற்ற விஷயமெல்லாம் நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி விளைக்கணும். அந்த மனப்பாடம் பண்ணி விளைக்கிறதுக்கு தான் நம்ம வகுப்பு உதவும். இப்போ ஒரு 20ஆம் பக்கம் எடுங்க, டியூப்ல போய் கடுங்க. 20ஆம் பக்கம் எடுங்க. என்ன இருக்கு 20ஆம் பக்கம்? என்ன இருக்கு 20ஆம் பக்கம்? நிலைமாற்று பொருளாதாரம் படிப்பீங்களா? இந்த நிலைமாற்று பொருளாதாரங்கள் படிப்பீங்களா நீங்க? இல்ல, படிக்க போறது இல்ல. ஒரே காரணம், சரி, இதை படிச்சு கொடுக்கல, இந்த ஒரு காரணம். அப்போ இல்ல சிம்பிள் தானே. அப்ப நாங்க பெரும்பாலும் எதை படிப்போம், இன்னொருத்தர் படிப்பிச்சது. அப்ப இன்னொருத்தர் படிப்பிச்சதை நம்ம ஒழுங்கா கேட்டுக்கலன்னா இன்னொருத்தர் படிப்பிக்காதது நாங்க எப்படி படிப்போம்? அதனாலதான் எப்பவுமே ஒரு வகுப்புல இருக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முழு கவனமும் அதுல வச்சு, ரைட்? சரிதானே? முழு கவனமும் நீங்க அதுல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 40% ஒரு 30% விளங்கும். அப்ப நீங்க வீட்டை போயிட்டு மிச்சம் தானே செஞ்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கஷ்டமா போகும். சரி, ஓகே. இந்த பொருளாதார வளத்தின் பண்புகள் 3 இருக்கு பிள்ளை. ஒரு பண்பு நம்ம சொல்லுவோம் அமைச்சல உடையது. ஒரு பண்பு அமைச்சல உடையது. அப்ப இந்த வளத்தை நீங்க உற்பத்திக்கு பயன்படுத்த வேறொரு வளத்தையோ இல்ல வேறொரு விடயத்தை நீங்க இழக்க வேண்டி வரலாம். அதான் அமைச்சல உடையது. 2வது பிள்ளை அருமையானது, அருமையானது, பற்றாக்குறையானது. 3வது பிள்ளை மாற்று பயன்பாடு உடையது. அதனால மாற்று பயன்பாடு உடையது நாங்க இது பிறகு படிப்போம். அந்த வளத்தை வேற வேற தேவைகளுக்கு வேற வேற உற்பத்திக்கும் பயன்படும். அதான் மாற்று பயன்பாடு உடையது. ஒரு விஷயம் என்ன கொடுங்க, இந்த 3 பண்புகள்ல ஏதாவது ஒரு பண்பு இருந்தாவே அது என்னதுக்கு வரும், பொருளாதாரம். 3 பண்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள், ஏதாச்சும் ஒரு பண்பு இருந்தாவே அது பொருளாதாரம் வரும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் இப்போ நீங்க சொன்னீங்க தானே, இப்ப நிலமண்டா எங்க இருந்து கிடைக்கிறது, இயற்கையிலிருந்து கிடைக்கிறது சொன்னீங்க தானே. அப்ப இயற்கையிலிருந்து கிடைக்கிறது நீங்க அருமையானது சொல்லலும் என்னோட கொஸ்டினா கேட்கலாம், என்னோட ஃபைட் பண்ண சார் அது எப்படி வரும்னு சொல்லி. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இயற்கையிலிருந்து கிடைக்கிறது தாம இந்த கனிய வளங்கள் தெரிஞ்ச பெரும்பாலும் நிலக்கரி, அதே மாதிரி ரத்தின கற்கள். என்ன பிள்ளைது ரத்தின கற்கள்லாம் எங்க இருந்து கிடைக்குது, இயற்கையிலிருந்து கிடைக்குது. அருமையானது அருமையற்றது. அருமையானது அந்த கல்ல ஒருத்தவங்க தோண்டி எடுத்துட்டாங்க, இயற்கை தான் எடுத்து எனக்கு தான் என்ன வச்சுக்கிறேன்னா அருமையான தர மாட்டானா, அந்த இடத்துல அது எப்படியாப்பட்டதா இருக்கும், அருமையானதா இருக்கும். யோசிச்சு பாரு, அந்த கான்செப்ட் பார்க்கும். அதான் நான் சொல்றேன், எல்லா பண்பும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பண்பு இருந்தாவே அது என்னதுக்கு வந்து சொல்லுங்க, பொருளாதாரம். இப்ப சூரிய வெளிச்சம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப சூரிய வெளிச்சம் எங்க இருந்து கிடைக்குது, இயற்கையில இருந்து கிடைக்குது. அமைய செலவு இருக்கா, இல்ல. அருமையானதா, இல்ல. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அதனால நீங்க அதை எடுத்துக்கோம், என்ன வளர்த்துக்குள்ள, பொருளாதாரம் என்ற வளர்த்துக்குள்ள உற்பத்தி. அப்படியே வாங்க போயிருக்கும். சொல்லுங்க, பொருளாதார வளத்தின் 3 பண்புகள் சொல்லியிருப்போம். என்ன 3 பண்புகள் உண்டு, அமைச்சல் உடையதா இருக்கும், அருமையானதா இருக்கும், மாற்று பயன்பாடு செய்தான். அடுத்து வாங்க அப்படியே 2வது பொருளாதாரம் அல்லா வளம். என்ன சொல்லுவாங்க, பொருளாதாரம் அல்லா வளம். இப்ப பொருளாதாரம் அல்லா வளம் என்று சொன்னதுக்கு இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில் கிடைக்கப் பெறுகிற, இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில் கிடைக்கப் பெறும். இந்த வளம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது, நீங்க யாரும் அப்புறம் இயற்கையிலிருந்து எப்படி கிடைக்கப்படுகிற, பூச்சிய விலையில கிடைக்கப்படுகிறது. பூச்சி விலையில கிடைக்கப்பெறணும்னா இயற்கையிலிருந்து அந்த வளம் கிடைக்கும்.
ஆனா அந்த வளத்தை பெறுவதற்கு நம்ம விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத இயற்கையிலிருந்து பூச்சி விலையில கிடைக்க பெறுகிற இயற்கையிலிருந்து பூச்சி விலையில கிடைக்க பெறும் அம்மைய செலவோ அம்மைய செலவும் அத்ததும் அமைச்சரவுடையது அமைச்சர் மட்டும்தான் அமைச்சரவு அட்டதும் அதோட பாத்தீங்கன்னா பொருளாதார எங்கிருந்து கிடைக்கப்பெறுகிற இயற்கை கிடைக்கப்பெறுகிற அருமை கல்வி பொருளாதாரம் நல்லா சொல்லிட்டு இயற்கையிலிருந்து பூச்சி விலையில கிடைக்கப்படுகிறது உற்பத்திக்கு பயன்படுகிற அமைய செலவு அற்றதும் பொருளாதாரம் என்றால் உற்பத்திக்கு பயன்படும் ஆனா உங்களுக்கு என்ன கிடையாது அமைய செலவு கிடையாது அருமைத்தன்மை கிடையாது இந்த பொருளாதார மனிதாவரத்தின் பண்புகள் 3 பண்புகளை 3 பண்புமே வரவேற்கிறது எழுதியாச்சு திரும்ப 3 பண்பு வரவேற்கிறது பாருங்க உண்டு அருமைத்தன்மையான அருமைத்தன்மை இருக்குதா அருமைத்தன்மை எடுத்தது அருமையற்றது அமையற்ற வர்த்தது பொருளாதாரம் அல்ல வளர்ந்த பண்புகள் சொல்லுவோம் அமைய செலவு அச்சிருக்கும் அருந்தங்க அச்சிருக்கும் எங்க இருந்து பூச்சி வெளியில கிடைக்கக்கூடிய சொல்லுவோம் பொருளாதாரம் அல்ல வளங்களை நம்ம 2ஆ பிரிச்சுக்கிட்டோம் பொருளாதாரம் இப்படி கேட்கிற சேருக்குங்க சூரிய வெளிச்சம் மழை நீர் இதே உதாரணங்கள் தானே பொருளாதாரம் அல்ல பண்டத்துக்கு சொன்னீங்க திருப்பி சொல்ற அதே விஷயம்னா சூரிய வெளிச்சத்தை நம்ம வீட்டுல ஆடைகள் தான் உலர வைக்கிறதுக்கு காய போடுறதுக்கு ஆடைகள்லாம் காய போடுறதுக்கு சூரிய ஒளி பயன்படுதுன்னா அந்த இடத்துல சூரிய ஒளி எதுல வரும் பொருளாதாரம் தான் பண்டு அதே சூரிய வெளிச்சத்தை மின்சார உற்பத்திக்கு பயன்படும் போது சோலார் கேள்விப்பட்டிருக்கலாம் சோலார் உற்பத்திகள் எது வரும் சூரிய வெளிச்சம் வருமே அந்த இடத்துல வந்துடும் பொருளாதாரம் அல்ல ஒரு இயற்கை வளம் நேரடியா நுகர்வுக்கு பயன்படுதுன்னா அது பொருளாதாரம் அல்ல பண்டம் அதே ஒரு இயற்கையிலிருந்து கிடைக்கிற ஒரு வளம் உற்பத்திக்கு பயன்படுதுன்னா அது எதுக்குள்ள வரும் பொருளாதாரம் அல்ல வளம் இதுதான் 2க்கும் வித்தியாசம் பொருளாதாரம் அல்ல பண்டத்துக்கும் பொருளாதாரம் அல்ல வளத்துக்கும் அல்ல ஓகே சரி பாருங்க உற்பத்தி வளங்கள் வளங்கள் தேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிற அனைத்து உற்பத்தி வளங்கள்
பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது அனைத்து உற்பத்தி இவை இருவகைப்படுகிறதா உற்பத்தி வளர்ந்து ரெண்டு வகைப்படும் பொருளாதார பொருளாதார வளங்கள் பொருளாதார வளங்கள் பொருளாதார அமையச்சல ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படும் அமையச்சல ஒன்றை ஏற்று பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படும் எல்லையற்ற விருப்பங்களுடன் ஒப்பிடும்போது எல்லையற்ற விருப்பத்தோடு ஒப்பிடும்போது அருமத்தன்மையான பொருளாதார இல்லடா கனெக்ட் பண்ணிதான் இருக்கு உழைப்பென்பதில் தனது பயன்படுகிற தொழிலாளர்கள் மூலதனம் என்பவர்களை உருவாக்கப்பட்ட தளபாடு இதை குறித்துக் கொள்ளணும். தளபாடு செய்யும் இயந்திரங்கள் மரங்களை இயந்திரங்கள் தளபாட உற்பத்தியில பயன்படுற கருவிகள் டூல் முயற்சி தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் தளவாடங்களை உற்பத்தி செய்யற தொழிற்சாலை எடுத்துக்கலாம் ஆதன அல்லது சொத்து வளம் ஆதன வளம் சொத்து வளம் சில வேலை எப்படி சொல்லுவாங்க பௌதீக வளம் என்று சொல்லுவாங்க பௌதீக வளம் ஆதன வளம் சொத்து வளம் பௌதீக வளம் அதே மாதிரி பிள்ளைகள் உழைப்பும் முயற்சி உழைப்பும் முயற்சியும் உழைப்பும் முயற்சி ஆகியன உழைப்பும் முயற்சி ஆகியன மானுட வளம் அல்லது மனித வளம் என்று சொல்லுவோம். மனித வளம் மனித வளம்
சரி பாருங்க அடுத்து பொருளாதார வளங்களின் பண்புகள் பாருங்களேன். ஒன்று அந்நியத்தர உடையது, வரையறுக்கப்பட்டவை, அது வேண்டும் கொண்ட வெற்றிகளை மாற்று பயன்பாடு கொண்டது. எல்லாம் பொருளாதார பொருளாதார நன் எக்கனாமி இயற்கையிலிருந்து விலையின்றி இலவசமாக கிடைக்கும். இயற்கையிலிருந்து விலையின்றி இலவசமாக கிடைக்கும். அடுத்ததும் அருமத்தன்மை அற்றதுமான வளங்கள், அருமைத்தன்மை அற்றதுமான வளங்களை பொருளாதாரம் அல்லா வளங்களை உற்பத்திக்கு பயன்படுகின்ற இயற்கையிலிருந்து விலையில்லாம கிடைக்கப் பெறுகிற அற்றதும் அருமத்தன்மை அற்றதும் பொருளாதாரம் அல்லா வளங்களின் பாருங்க. உதாரணம் பாருங்க, சூரிய வெளிச்சம், வளிமண்டலம், மழை நீர் போன்ற இயற்கை வளங்கள் தத்துவங்களில் பொருளாதாரம் அல்லா வளங்கள். பொருளாதாரம் அல்லா வளங்களின் பண்புகள் அது இயற்கையிலிருந்து விலையில் கிடைக்கப்பெறும் அருமை ஏற்படுது. இந்த 3 பண்பும் இருந்தாலும் அது என்ன வளம்? பொருளாதாரம். 3 பண்பும் இருக்கணும். எங்களுக்கு கிடைக்கணும், இயற்கையிலிருந்து கிடைக்கணும், அமையத்தில் இருக்கக்கூடாது, அருமையாகவும். பாருங்க அடுத்து சின்ன ஒரு தலைப்பு அதோட பிடிக்கும். இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் பேர் இருக்கு பாருமா, இயற்கை வளங்கள். சரிக்கா பரவாயில்ல. இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் பேருக்கு பாருங்க. இயற்கை வளங்கள் என்ன? நேச்சுரல் ரிசோர்சஸ். எங்கிருந்து கிடைக்கப்பெறுவதற்கு இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகிற இயற்கை வளங்களா? இயற்கை வளங்கள். இயற்கை வளம் என்று சொல்லும்போது, இயற்கை வளங்கள் என்று சொல்லும்போது என்ன கொடுங்க, இயற்கையிலிருந்து இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகிற இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறும் இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகிற அமையச்செலவு அற்றதும் அமையச்செலவு அற்ற இயற்கையின் கொடைகள். இயற்கையின் கொடைகளா கிடைக்கிற வளம் தான் இயற்கை வளம். சிம்பிள விலைக்குள்ள இயற்கை வளம் என்று சொல்லும் போது இயற்கையிலிருந்து விலையில்லாம கிடைக்கப்பெறுகிற அமையச்செலவு அற்றதுமான இயற்கையின் கொடைகள். இயற்கையின் கொடை. கொடை என்ன பெருமாள் சொல்லுவாங்க தெரியுமா? கொடை என்ன? நன்கொடை என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது பெருமாள் நாம கொடுக்கிறதா. இப்ப மழை நீர் எல்லாம் உண்மையில எங்கிருந்து கிடைக்கிறது? இயற்கையிலிருந்து கிடைக்கிறது. நன்னீர் வளம் எங்கிருந்து கிடைக்கும்? இயற்கையிலிருந்து கிடைக்கிறது. ஒரு கடல் வளம் எங்கிருந்து கிடைக்குது? இயற்கையிலிருந்து கிடைக்கிறது. காட்டில் உள்ள மரங்கள் எங்கிருந்து கிடைக்குது? இயற்கையிலிருந்து கிடைக்கும். அதுக்கடுத்த சொல்ல இயற்கையின் கொடைகள் என்று சொல்லும். அப்ப அமையச்செலவு அற்றதும் இயற்கையிலிருந்து விலை இல்லாமல் கிடைக்கப்பெறுகிற இயற்கையின் கொடைகளை தான் சொல்ல என்ன சொல்லுங்க? இயற்கை வளம். இப்ப இந்த வரவிலக்கண சொல்லிக்க நான் அருமத்தன்மை அற்ற என்ற வார்த்தை யூஸ் பண்ணது. அப்படியே வேலைக்கு வந்த கதையை. ஏன்னா நிறைய பேர் நிறைய பரீட்சைகள் நிறைய இடத்துல வினா கேட்டிருக்காங்க, பொருளாதாரம் அல்ல வளங்கள் எல்லாம் இயற்கை வளங்களா? பொருளாதாரம் அல்ல வளங்கள் எல்லாமே இயற்கை வளங்களா? அங்கதான் கவனமா இருக்கு பிள்ளைகள். நீங்க இயற்கை வளம் என்று அடையாளப்படுத்துவது எதுன்னு சொல்லி கேட்டா, இயற்கையிலிருந்து கிடைக்க பெறணும்,
அமைய செலவில்லாம கிடைக்கப்பெறணும், அவ்வளவுதான் விஷயம். இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறணும், அதுக்கு என்ன இருக்கக்கூடாது, அமைய செலவு இருக்கக்கூடாது. அது அருமையானதா அருமையற்றதா என்பது நீங்க பிறகு பார்க்கணும். இந்த இயற்கை வளங்களை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அப்ப இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகிற வளங்களை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்று நீர் உருவாக்க, நீர் உருவாக்க கூடிய வளங்கள், நீர் உருவாக்க கூடிய வளம், அல்லது வேற பேர் சொல்லுவோம் புதுப்பிக்க, புதுப்பிக்க கூடிய வளம். நீர் உருவாக்க கூடிய வளம் அல்லது வேற பேர் புதுப்பிக்க கூடிய வளம். அதே இயற்கை வளங்களை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இன்னொரு கேட்டகரி மீன் உருவாக்க, மீன் உருவாக்க முடியாதவள், மாற்றங்கள் புதுப்பிக்க கூடியவள். அப்ப சொல்லுங்க, புதுப்பிக்க முடியாதவள். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கிறார், எப்படி சொல்லுவாங்க, நீர் உருவாக்கக்கூடியவள் இந்த உயிர் வளம் என்று சொல்லுங்கள். உயிர் வளம் வளம் சரி, இலகுவான செல். இப்ப இது ரெண்டுமே எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது, இயற்கையில். மீள் உருவாக்கக்கூடிய, மீள் உருவாக்க முடியாது. அதன் நம்ம சொல்லுவோம் மீள் உருவாக்கக்கூடிய வளம் என்றா, அல்லது புதுப்பிக்கக்கூடிய வளம் என்றா, அல்லது உயிர் வளம் என்றா, பயன்பாட்டின் போது, பயன்பாட்டின் போது குறைவடைந்தால், நீங்க பயன்படுத்த என்ன செஞ்சாங்க, குறைவடைந்தாலும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இதெல்லாம் இயற்கை வளம் மிக்ஸ் பண்ணுங்க. இது இயற்கை வளம் பயன்படுத்த குறைந்து, அப்படியே குறைந்து வந்தாலும் திருப்பி என்ன செய்யாது, திருப்பியும் அதே மாதிரி உருவாகி வரணும். பயன்பாட்டின் போது என்ன செய்தாலும் குறைவடைந்தாலும் மீளவும், மீளவும், மீளவும் உருவாகக்கூடிய, மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை வளம், நீர் உருவாக்கக்கூடிய இயற்கை வளம். நாம பயன்படுத்த என்ன செஞ்ச குறைவடைந்தாலும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு, மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீனவும் உருவாகக்கூடிய வளம். யோசிச்சு பாருங்க, கடல்ல மீன் பிடிக்க சில வேலை அந்த மீன் வலை என்ன செய்யுமா, குறைஞ்சாலும் மீண்டும் மீன் என்ன செய்யும், உருவாகும். இப்ப கிரவுண்டுகள்ல நாங்க என்ன செய்வோம், ஒரு கட்டத்துல போயிட்டு கிரவுண்ட்ல புல்லெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கா என்ன செய்வோம், ஃபுல்லா வெட்டுவோம். வெட்டிட்டு ஒரு கிழமை 2 கிழமை கிரவுண்ட் பக்கம் விளையாடே போகல, என்ன செய்யும், மீண்டும் அதே மாதிரி வளர்ந்து வந்துடும். அப்ப அதெல்லாம் நான் சொல்லுவாங்க மீன் வளம். பயன்படுத்தும் போது என்ன செஞ்சாலும் குறைவடைந்தாலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை வளங்கள் சொல்லுங்க, மீன் உருவாக்கக்கூடிய இயற்கை வளம். பயன்படுத்தும் போது குறைவடைந்தாலும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை பார்த்துக்கோம். நீங்க பயன்படுத்த அந்த வளம் என்ன செய்யணும், இப்ப நம்ம மரம் எல்லாம் வெட்ட 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 அப்ப இயற்கை வளம் என்ன செய்யும், ஆனா மீண்டும் அது என்ன செய்யும், உருவாகிற வாய்ப்பு இருக்கா இல்லையா, மீண்டும் உருவாகும். அப்ப பயன்படுத்தும் போது குறைவடைந்தாலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை வளங்கள், மீள் உருவாக்கக்கூடிய இயற்கை வளம். சின்ன ஐடியான்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி வச்சுக்கணும், இது பூமி இல்ல, இது பூமி வச்சுக்கோங்க. இந்த பூமி இல்லைன்னா நிலப்பரப்பு, பூமி அல்லது நிலப்பரப்பு வச்சுக்கோமா, அந்த நிலப்பரப்புக்கு மேல உள்ள இயற்கை வளம் எல்லாம், நிலப்பரப்புக்கு மேல உள்ள இயற்கை வளம் எல்லாம் நீர் உருவாக்க கூடிய வளம் இருக்கும். அதே நிலப்பரப்புக்கு எங்க இருக்க கீழே உள்ள இயற்கை வளம் எல்லாம் அப்படிலாம், இங்க இருக்க இயற்கை வளம் எல்லாம் நீர் உருவாக்க முடியாத வளம். இப்ப ரத்தின கற்கள், ரத்தின கற்கள் ஒரு இயற்கை வளமா, ரத்தின கற்கள் இயற்கை வளமா, இயற்கையில தான் எடுக்கிறோம். மீன் உருவாக்கக்கூடிய வளமா, மீன் உருவாக்க முடியாத வளம்.
ஒரு இடத்துல 10 தோண்டி ரத்தினக்கல் எடுத்துட்டாங்கன்னா மீண்டும் அதே இடத்துல தோண்ட மாட்டான். ஏன்னா அதை எடுத்து முடிச்சேன் சில கணக்கு. இப்ப எரிபொருட்கள் பெட்ரோலிய வளம், கனிய வளம் எல்லாம் அதாவது கனிய வளம். இப்ப வர வர அந்த பாவனையில இருக்குதான், பட் அதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால அதுக்கு மாற்றாக இப்ப என்ன வாகனங்கள் உருவாக்கிட்டு வராங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உருவாக்கு. இன்னொரு 20-30 வருஷம் போக என்ன இருக்காது, பெட்ரோல் கான்செப்டே இருக்காது, ஃபுல்லா எலக்ட்ரிக் வரும். ஏன்னா அது இந்த வளம் வர 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 என்னது குறைஞ்சி கொண்டு வரும். அப்போ இந்த மீளுருவாக்க முடியாத வளம் என்று சொல்லுது. பார்த்துக்கொள்வோம். பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும் மீளவும் உருவாகாத இயற்கை வளம் சொல்லுங்கள். மீள் உருவாக்க முடியாத இயற்கை வளம். இந்த வரவிலக்கணம் பார்த்துக் கொள்ளுங்க. பயன்படுத்த என்ன செய்யும், குறைவடைவதும் மீளவும் என்ன செய்யாது, உருவாகாத திருப்பி உருவாக போறது. பயன்படுத்த குறையும். ஒரு கட்டத்தில் அது இல்லாமே போயிருமே தவிர அது இன்னொரு என்ன செய்ய போறது இல்லை, உருவாக போறது இல்லை. பயன்படுத்த என்ன செய்ய குறையும். இப்ப சாருங்க சில தென்னாப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்ல தங்க சுரகம் இருக்கும், தோண்டுவாங்க. தோண்டி 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 ஒரு கட்டத்துல அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், திருப்பி உருவாங்க நினைப்பாங்களா? இல்ல, இருக்கிறதான் அங்க பயன்படுத்துறோம். ஒரு கட்டத்துல அது முடியுமா முடியாதா, முடிஞ்சிடும். அந்த மாதிரி கன்செப்ட். அப்ப பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும். இப்ப நிலத்துக்கு அடியில என்ன இருக்கும், ரத்தின கற்கள் இருக்கும். புதுசா தோண்டுமாடா இல்லையே, இருக்கிறது என்ன செய்யலாம், எடுத்துட்டோம்டா, அதோட அந்த வளம் முடிஞ்சு. பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும் மீளவும் உருவாகாத இயற்கை வளங்களை தத்துவோம் மீள் உருவாக்க முடியாத வரும். இப்ப இந்த தளபாடம் எதுக்குள்ள வரும், மீள் உருவாக்கக்கூடியதா மீள் உருவாக்க முடியாது. இந்த தளபாடங்கள் மீள் உருவாக்கக்கூடியதா மீள் உருவாக்க முடியாது. இந்த மாக்கப்பை இது பதில். நீங்க கேட்ட கேள்வியே இல்ல. அடப்பா, இந்த தளபாடை யார் உருவாக்குனது, இந்த மாக்கப்பெண் யார் உருவாக்குனது? நாங்க பிரித்துக்கிட்டு இருக்கோம் மீன் உருவாக்க முடியாத இயற்கையிலிருந்து கிடைக்கிற வளத்தை சொல்லுங்க சார். தளபாடம் உடஞ்சா திருப்பி உற்பத்தி செஞ்சுக்கலாம், அப்ப அது மீன் உருவாக்கக்கூடியதானே? இல்ல, இது கிடையாது. வடிவலை கொள்வோம். பயன்பாட்டின் போது என்னத்தையும் குறைவடைந்தாலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை வளம் தான் மீன் உருவாக்கக்கூடியது. நாம பயன்படுத்த என்ன செஞ்சாலும் குறைந்தாலும் அது மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகிற இயற்கை வளம் தான் இயற்கை வளம் தான் மீன் உருவாக்கக்கூடியது. பெரும்பாலும் நான் அதுக்கு நல்ல உதாரணம் சொன்ன பிள்ளை, பூமிக்கு மேற்பரப்புடைய இயற்கை வளம், புட்டரை, காட்டு வளம், கடல் மீன் வளம், அதெல்லாம வரும் மீன் உருவாக்கக்கூடும். மீன் உருவாக்க முடியாத வளம், புதுப்பிக்க முடியாத வளம் என்ன பிள்ளைகள், பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும் மீளவும் உருவாகாத இயற்கை வளங்களை சொல்லுவோம் மீன் உருவாக்க முடியாத. அதுக்கு நாம பெரும்பாலும் சொல்ற உதாரணம், மீன் உருவாக்க முடியாத வளம் நிலத்திற்கு இல்லைன்னா பூமிக்கு கீழே இயற்கை வளம் தான். சொல்ல நன்னீர் வளங்கள் வரலாம், ரத்தின கற்கள் வரலாம், பிள்ளைகள் கனிய வளங்கள் வரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் உருவாக்க முடியாது. அதுல இந்த மீன் உருவாக்க முடியாத வளங்கள் எப்பவுமே பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். காரணம் கேட்டீங்கன்னா, இந்த மீன் உருவாக்க முடியாத வளங்கள் எப்பவுமே பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். காரணம் நாங்க பிறகு படிப்போம், படிப்ப விஷயத்தை நிலை பேர்ந்தகு அபிவிருத்தி என்பது நான் அதை பத்தி பிறகு பேசுறேமா. இந்த நிலை பேர்ந்தகு அபிவிருத்தி எல்லாம் அடையணும் என்றா அதுக்கு இந்த மீள் உருவாக்க முடியாத வளங்கள் எல்லாம்
மிக பாதுகாப்பாக சிக்கனமா பயன்படுத்த வேண்டும். என்னடாப்பா நிலைப்பெயர்ந்த அபிவிருத்தி நாட்களில் மீளுருவாக்க முடியாத வளங்களை மிகவும் பாதுகாப்பாக சிக்கனமாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த நிலைப்பெயர்ந்த அபிவிருத்தியில அடைஞ்சு கொள்ளலாம். நிலைப்பெயர்ந்த அபிவிருத்தி என்பது சும்மா நோமல விளக்கப்படுது. பிறகு படிப்பு நமது எதிர்கால சந்ததிக்கான வளம் கிடைக்கிறது பாதுகாப்பு. அப்ப எதிர்கால சந்ததிக்கான வளம் கிடைக்கிறத பாதுகாக்கிறதுன்னு சொன்னா இப்போ இயற்கையில இப்ப வாழை மரம் மாமரம் அதெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் இல்லாமாக்கி உள்ள பிளக்ஸுகளை கட்டியாச்சு ஃபேக்டரி எல்லாம் கட்டியாச்சுன்னா இன்னொரு 20-25 வருஷம் போகும்போது அந்த சந்ததியினருக்கு வாழை மரம் என்னன்னு தெரியும், மாமரம் என்னன்னு சொல்லி நாம கூகுள்ல தேடி காட்டுவோம். இதுதான் வாழை மரம், இப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்துல. இந்த காலத்துல இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு வைபவம் செய்ய கூட ஒரு பெரும்பாலும் ஒரு விழாக்கள் செய்யும் போது அந்த விழாக்கள் என்ன கட்டுறது வாழை நம்ம தமிழாக்கள்லாம் வாழைமரம். அப்புறம் செயற்கையில வாழைமரம் செஞ்சு கொண்டு நிற்பானுங்க. இதுதான் வாழை. அப்படி இடமும் வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கை வளங்களை மிகவும் பாதுகாப்பாக கையாள வேண்டும். ஓகே, சப்ஜெக்ட் முடிய போது பார்த்துக்கணுங்கப்போ. அப்ப இயற்கை வளங்கள் என்றால் எங்க இருந்து கிடைக்கப்பெறுகிற இயற்கையிலிருந்து விலையின்றி இயற்கையின் கொடையாக கிடைக்கப்பெறுகிற அமையச்செலவற்ற வளங்கள் தான் இயற்கை வளம். அந்த இயற்கை வளங்கள் எத்தனை பிரிச்சராசா? 2 உண்டு. மீளுருவாக்க கூடிய வளம், புதுப்பிக்க கூடிய வளம், மீளுருவாக்க முடியாத வளம், புதுப்பிக்க முடியாது. அந்த இயற்கை வளங்கள் 2 பிரித்த மீளுருவாக்கக்கூடிய, மீளுருவாக்க முடியாது. பயன்பாட்டின் போது குறைவடைந்தாலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகக்கூடிய இயற்கை வளங்கள் சொல்லுவோம் மீளுருவாக்க கூடிய வளம். எப்படி நீங்க அதை அடையாளப்படுத்திப்பீங்க? பூமிக்கு மேல இருக்க இயற்கை வளம். அப்ப அதுக்கு உதாரணம் சொல்ல என்ன சொல்லணும்? புத்தரை, காட்டு வளங்கள், கடல்ல இருக்க மீன் வளங்கள், அதெல்லாம் மீன் உருவாக்கக்கூடியவர். இப்ப மீனெல்லாம் நாளாந்தம் பிடிப்பாங்களா மீனவர்கள்? பிடிக்க அது மீன் உருவாக்கிட்டே இருக்குமா இருக்காது? அந்த காலம் மீன் உருவாக்க முடியாத வளம், புதுப்பிக்க முடியாத வளம் என்றால் பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும் மீனவும் உருவாகாத இயற்கை வளங்கள் மீன் உருவாக்க முடியாத வளம். அதுக்கான உதாரணம் சொன்னேன். நிலப்பரப்புக்கு கீழே அடியில இருக்க இயற்கை வளங்கள். அப்படி பெரும்பாலும் சொல்லுவோம் நாம கனிய வளங்கள், ரத்தின கற்கள், எரிபொருள், அதெல்லாம் வந்து. அப்ப எப்பவுமே இந்த மீன் உருவாக்க முடியாத இயற்கை வளங்களை பாதுகாப்பாக வினைத்திறனாக கையாள வேண்டும். ஒரு நாடு என்ன தடைஞ்சு கொள்ள? நிலைப்பெயர்ந்த அபிவிருத்தி. அது நிலைப்பெயர்ந்த அபிவிருத்தி பத்தின நாங்க பிறகு பேசுவோம். ஓகே ஓகே பிள்ளை பாருங்க. அப்போ இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் அமைய செலவின்றி இயற்கையின் கொடையாக விலையின்றி இலவசமா கிடைப்பவை இயற்கை வளங்கள். சொல்லுங்க. இயற்கை வளங்கள் இருவகைப்படும். மீளுருவாக்க கூடியவனும் மீளுருவாக்க முடியாத வளம். மீளுருவாக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், உயிர் வளங்கள். பயன்படுத்தும் போது குறைவடைந்தாலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீளவும் உருவாகும் இயற்கை வளங்கள். மீளுருவாக்கக்கூடிய வளங்கள் ஆகும். பரம்பரை கொடுத்திருக்க உதாரணம் காட்டு வளம், கடல் மீன் வளம், சூரிய ஒளி, காற்று, நிலத்தல். மீளுருவாக்க முடியாத வளம், புதுப்பிக்க முடியாத வளம், உயிரற்ற வளம் என்றால் பயன்பாட்டின் போது குறைவடைகின்றதும் மீண்டும் உருவாக்க முடியாததுமான இயற்கை வளங்களே மீளுருவாக்க முடியாத வளங்கள் சொல்லுங்கள். உதாரண பரம்பரையில் ரத்தின கற்கள், பெட்ரோலிய வளம், நிலக்கரி, அதுகள் சொல்லுவோம்.
இந்த மீளுருவாக்க முடியாத வளங்கள் மிக விரைவாக குறைவதால் நிலைப்பண்டக அபிவிருத்தி பாதிக்கப்படும். எனவே இவ்வளங்களை பாதுகாப்பாக கையாளுதல் வேண்டும். அடுத்த வினாடி பொதுவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இயற்கை வளங்களை மிகையாக பயன்படுத்த என்ன விலை வரும்? இயற்கை வளங்கள் மிக என்ன அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா என்ன விளைவுகள் வரும்? ஒன்று, வளிமண்டலங்கள் வெப்பமடையலாம், பனிக்கட்டி உருகும், ஓசோன் படலத்தில் வறட்சி ஏற்படும், அமிலமழை, வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுத்த. கொஞ்சம் பாருங்க, சாதாரணமா ஒரு பள்ளத்தாக்கு இருக்க ஏரியால அங்க இருக்க இயற்கை வளம் மரமெல்லாம் வெட்டியெல்லாம் எடுத்துட்டா அப்ப மண் சரி வருமா வராது? அப்ப இயற்கை வளங்களை நாங்க எப்பவுமே எப்படி கையாள வேண்டும்? பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் கையாளுதல் வேண்டும். அப்ப இதோட 1+2 முடியும்.